இவரெல்லாம் நிறைய விஷயங்களை பேசினாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்து ஒரு தனி சிறப்பு உண்டு. ஏதோ சுற்றுலா ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தலம் என்று மட்டும் இல்லாமல் ஒரு ஆன்மீக தலம். ஏன்னா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பகவதி அம்மன் டெம்பிள் இங்கே தான் இருக்குது. நம்ம எஸ்பி சார் சொன்னாங்க, இப்போ 4 வகை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், இந்த 4 இனங்களை உள்ளடக்கிய இதுதான் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டம். ஒரு பக்கம் கடல் பகுதி, மலைப்பகுதி, இனி இப்படிப்பட்ட எல்லா நிலைகளிலும் ஒரு போற்றத்தக்க ஒரு புகழ் வாய்ந்த பாரம்பரியமிக்க பகுதி தான் கன்னியாகுமரி மாவட்டம். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய பாரம்பரியம், இப்போ நீங்கள் இங்கே வரும்போது இங்கே இருக்கக்கூடிய அந்த கலைஞர்கள் கலை பண்பாட்டு நயத்தோடு ஒயிலாட்டம், இன்னும் பாரம்பரிய கலை, நிறைய சிலம்பம், இது மாதிரி வந்து நிறைய கலைகள் நம்முடைய மாவட்டத்திற்கு சொந்தமான கலை. ஆனால் இன்றைக்கு அந்த கலைஞர்கள் பழைய காலங்களை விட இப்போ வந்து கொஞ்சம் அந்த காலத்தில் இருக்கிற அந்த வளர்ச்சி இப்போ இல்லை. இருந்தாலும் ஏன் இந்த குமரி ஒரு கலை விழா என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால், இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய பாரம்பரியத்தை வருகின்ற சுற்றுலா பயணிகளுக்கு அதை தெரிவிக்க வேண்டும். இப்படியெல்லாம் கன்னியாகுமரி மாவட்டம் இருந்திருக்கு, இதில் வந்து மக்கள் வந்து பாரம்பரியமாக பல்வேறு கலாச்சாரத்தை உடையவர்களாக இருந்திருக்கின்றார்கள். ஏன் 1956க்கு முன்னாடி வந்து தென் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தோடு தான் கன்னியாகுமரி மாவட்டம் இருந்தது. 1956 பிறகு மொழி வாரியாக மாநிலங்களை பிரிக்கும்போது கன்னியாகுமரி மாவட்டம் தமிழகத்தோடு இணைந்து, அப்போ வந்து இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு மலையாள மொழியும், இப்போ நான் பேசுகிறதே நிறைய பேருக்கு, இப்போ சென்னையில் போய் நான் பேசினேன்னா மலையாளம் கலந்து நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா உண்மையாக வந்து அந்த மலையாளம் கலந்து தான் வரும். ஆனால் இங்கே வந்து அந்த மலையாள மொழி பேசக்கூடியவங்க இருக்காங்க, தமிழ் மொழி பேசக்கூடியவங்க இருக்காங்க, பல்வேறு கலாச்சாரங்களை உடையவர்கள்லாம் இங்கே இருக்காங்க. ஆக அந்த அடிப்படையில் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய பாரம்பரியத்தை பறைசாற்றுகின்ற விதத்தில் ஒவ்வொரு வருடமும் இந்த விழா வந்து சுற்றுலாத்துறை மூலமாக நடைபெற்று கொண்டு வருகிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கி தொடர்ந்து 5 நாட்கள் இந்த விழா இங்கே பல கலை நிகழ்ச்சிகள், பண்பாட்டு கலைகள், பாரம்பரிய கலைகள், இப்படிப்பட்ட கலைகள் நயத்தோடு, ஏன்னா வந்து இதெல்லாம் மக்கள் மறந்துடக்கூடாது. இது வெளிநாட்டிலேருந்து வரக்கூடியவங்க எல்லாம் இதை ரொம்ப ரசித்து பார்ப்பாங்க. அந்த ஒரு நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய தொன்மை எந்த சூழ்நிலையிலும் மறைந்து விடக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நோக்கம். தமிழ்நாடு சுற்றுலாத்துறை மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகிற கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய பாரம்பரிய பண்புகளை பறைசாற்றுகின்ற விதத்தில் குமரி கலை விழா என்கிற தலைப்பில் இங்கே சிறப்பான நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் மூலம் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய கலை பண்பாடு, கலாச்சாரம், பாரம்பரிய பண்பாடு இவற்றையெல்லாம் சுற்றுலா பயணிகளுக்கு தெரிவிக்கும் விதமாக தமிழ்நாடு மக்களுடைய சிறப்பு நிகழ்ச்சி இங்கே நடைபெறுகிறது. அந்த அடிப்படையில் நான் இந்த நிகழ்ச்சி இங்கே கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன். நாளைய தினம் செட்டிநாடு உணவு திருவிழா, அதாவது நீங்கள் செட்டிநாடு ஸ்டைலில் உள்ள அந்த உணவு திருவிழாவும் நம்ம தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் மூலமாக நாளைய தினம் நடைபெறுகிறது. அதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான பாரம்பரிய உணவுகள்லாம் பரிமாறுறதுக்கு அந்த நாளைக்கு போகும்.
தமிழ்நாடு அரசின் டெல்லி பிரதிநிதியாக ஜனநாயகன் பட தயாரிப்பாளர் நியமனம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்காங்க. காங்கிரஸினுடைய நிலைப்பாடு என்ன? இது சரியா? நான் வந்திருக்கக்கூடியது துறையின் மூலமாக நடைபெறுகின்ற நிகழ்ச்சி வந்திருக்கேன். நான் அரசியல் நிகழ்ச்சிக்கு வரல. அதனால அந்த மாதிரிப்பட்ட அரசியல் நிகழ்ச்சியில கலந்து கொள்ளுகிற போது இது மாதிரியான விஷயத்தை நீங்க காங்கிரஸுடைய மூத்த உறுப்பினர், நீங்க மூத்த தலைவர், நீங்க வரும் காலகட்டங்களில் திமுக வந்து தனித்து தேர்தலை சந்திக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிப்படுது. நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல அது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கு, ஒரு நிலைப்பாடு இருக்கு. அவங்க என்ன நிலைப்பாடு அவங்க எடுக்கிறாங்களோ அந்த நிலைப்பாட்டுக்கு அவங்க பண்ணுவாங்க. அதுல ஒன்றும் யாரும் அதை ஒன்றும் தடுத்து நிறுத்த முடியாது. எங்க கட்சிக்குன்னு கொள்கை இருக்கு, எங்க கட்சிக்குன்னு கோட்பாடு இருக்கு. அந்த கொள்கை மூலமாக நாங்க வந்து பயணிச்சிட்டு இருக்கோம். தொடர்ந்து 20 ஆண்டு காலத்துக்கு மேலாக அதாவது எதிர்கட்சி சார்ந்த உறுப்பினர்கள், எதிர்கட்சி தலைவர்லாம் வந்து ஆரோக்கியமான விவாதத்தை முன்னெடுக்கணும். ஆரோக்கியமான விவாதம்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசினுடைய திட்டங்களா இருக்கட்டும் அல்லது மக்களுடைய பிரச்சனையா இருக்கட்டும், அதை எழுப்பணும். சட்டமன்றத்துக்கு மரபை மீறி வேற விதமான கொஸ்டின் எழுப்ப முடியாது. ஆனா ஏற்கனவே எல்லா நிலையிலும் அனுபவம் உள்ளவங்க தான் அங்க இருக்காங்க. அனுபவம் உள்ளவங்க இருக்கக்கூடியது மக்கள். இப்போ வந்து ஒரு சட்டமன்ற தொகுதியில 2,40,000 அல்லது 2,50,000 வாக்காளர்கள் இருக்காங்கன்னா அத்தனை வாக்காளர்களும் சட்டமன்றத்தில் போய் பணியாற்ற முடியாது. அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதிநிதி மக்களுடைய தேவைகள், மக்களுடைய பிரச்சனைகளை அவங்களுடைய சார்பா நம்ம வந்து குரல் கொடுக்கும் போது அங்க பதிவாகும். அது வந்து அதன் ஆய்வுக்கு உட்படுத்தப்படும். திருப்பி வந்து அரசு சார்ந்து அந்த திட்டங்களை நிறைவேற்றப்படும். கடந்த 20 ஆண்டுகளா வந்து திமுக பயணிச்சீங்க. இப்போ வந்து அரசியல் மாற்றம் காரணமாக வந்து அரசுல பங்கேற்கிறீங்க. திமுக தனிச்சு அதெல்லாம் நீங்க சொல்றது தவறு. என்னன்னா 1967க்கு முன்னால வரலாற்றை திருப்பி பாருங்க. 1967 பின்னாடி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்திருக்குன்னா கூட்டணியினுடைய துணையோட தான் ஆட்சிக்கு வந்திருப்பாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு கூட்டணியில இருக்கவங்களை உதறி தள்ளிடுவாங்க. யாருடைய கோரிக்கையும் நிறைவேற்ற மாட்டாங்க. அதனால அந்த மாதிரி யாருமே நினைக்க கூடாது. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியும் அவங்களுக்காக அவங்களுடைய வேட்பாளர்களுக்காக வேலை செய்திருக்காங்க. எங்களுக்கு அவங்க வேலை செய்திருப்பாங்க.